பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு அடிச்சுட்டு வீடியோ போட்டிருக்கலாம். புரியுதுங்களா? இதுக்கு மேலே வந்து சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கம்பெனி பார்த்துருப்பீங்க. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி இளவரசன் அவரை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாச்சு, 3-4 நாளாகவே வந்து அவங்க வீட்டில் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து இப்போ வந்து கம்பெனிக்கு போயிட்டுருக்கிறாருங்க. என்னையுமே கூப்பிட்டாரு, வாங்க 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு கூப்பிட்ருந்தாரு. நான் இருந்துட்டு நான் வரலைங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அது வேணால் முடிச்சுட்டு வேணால் நான் வரேன், நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க கூப்பிடுங்க, ஏதாவது பீஸு ஏதோ கம்பெனி வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார், நானுமே சொன்னேன். சரிங்க ஓகே. அடுத்து பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி இந்த மாதிரி வந்து எடுத்து பனின்னு இந்த மாதிரிலாம் எடுத்து சேல் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நானுமே வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் அதுக்குள்ளேயே சின்ன சின்ன சண்டைகள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சண்டையாக வந்தங்காட்டி அவர் வந்து அதை பற்றி நான் ரீசனே கேட்கல. நான் அவர்கிட்ட அவருமே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவும் சொல்லலை. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தனியாக தான் இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவர் தனியாக இருந்தாவே வந்து பிரச்சனை தான், அது உங்களுக்கே தெரியும். சரக்கடிக்கு தோணும், மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இல்லை அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா சரக்கடிக்கு தோணும். சரக்கடிச்சு என்ன தோணும், சண்டைக்கு போக தோணும். சரக்கு அடித்து சண்டை போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது நாம் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. 1 நாள் 2 நாள் நல்லா இருக்கும், மறுபடியும் அதேவா இருந்ததுன்னா நாம் என்ன நினைப்போம்? நம்ம அதே உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? சண்டை வந்து மறுபடியும் அதே மாதிரி தான் வரும். அவருமே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவார், வாங்க நம்ம இங்கே வீட்டில் தான் இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நான் வந்து அவர் கூப்பிட்டு வீட்டுக்கு போகாத விஷயம் ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறையா வராங்க. அவர் புதுசாக குடி போயிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறையா வராங்க. ஏன்னா பக்கத்துலலாம் குடியெல்லாம் இருப்பாங்கள்ல. நான் வந்து அவர் வர சொன்னாலுமே வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் பேக்கரிக்கு வாங்க, பேக்கரியில் மீட் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு வேண்டாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களோட, ஏன்னா நீங்கள் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, நானும் ஃபேமிலியாக தான் இருக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வர சொல்லிடுவீங்க, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஹவுஸ் ஓனருக்கு ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நீங்கள் பேக்கரிக்கு வாங்க, நம்ம எப்பவும் பேக்கரியில் தான் மீட் பண்ணலாம், அதே மாதிரி நான் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி தவிர்த்துருவேன். நான் இதுதான் காரணம் வந்து நான் அவர் வீட்டுக்கு போகாத காரணம். அதுவும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ நான் வந்து எங்கேயுமே நானும் சரி அவரும் சரி எங்கேயுமே வெளியே சுற்றுறதில்ல. அவர் வாட்டுக்கு அவர் வீட்டில் இருக்கிறாரு, நான் வாட்டுக்கு நான் இருக்கிறேன். கத்தலைக்காரன் எடுத்துட்டிங்கன்னா அவர் கேரை விற்றுட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணி நாங்களாம் ஃபஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என் சேனல்லையும் சரி அவர் சேனல்லையும் சரி நாங்களாம் 3 பேர் சேர்ந்து வீடியோலாம் போடுவோம். இப்போ ஏன் போடுறதில்ல அப்படின்னா, இடையில ஒரு 2 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வேற பக்கம் அவங்க ஊருக்கே வந்து குடி போயிருந்தார். ஃபோன் பண்ணி பேசிக்குவோம், ஆனால் வந்து அதிகமாக ஃபஸ்ட்டு வந்து வாரத்தில் 3 நாள் வெளியே போன மாதிரிலாம் இப்போ எங்கேயுமே போகிறதில்ல. மாதத்தில் இல்லைனா ஒரு வாரத்தில் ஒரு டைம் ஃபோன் பண்ணி தான் பேசிக்குவோம் தவிர வெளியே இது வரைக்கும் நம்ம ஒரு 2 மாதமாகவே நாங்களாம் வெளியே போகிறதில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சண்டை வந்து இதுதான், சரக்கு அடிக்காமல் ஒரு மாதம் இருந்தார். அவர்னால வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிக்காமல் இருந்தால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா, சரக்கு அடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ட்ரிப்பு இறக்கிடுவார். அந்த தப்பு வந்து பண்ணவே கூடாது. ட்ரிப்பு வந்து 2 பாட்டில் 1 பாட்டில் இறக்கிடுவார். அப்போனா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு 2-3 நாள் வந்து குடிக்காமல் இருப்பார், மறுபடியும் குடிப்பார். அவருக்கு வந்து பழகிடுச்சுங்க. பழகுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நிப்பாட்ட முடியும், ஒரே முட்டா நிப்பாட்ட முடியாது அவர்னால வந்து. ஏன்னா நாங்களே வெளியே கூட்டிகிட்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இந்த மாதிரி குடிக்காது. எங்களோட இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரக்கு அடிக்க மாட்டார். நாங்கள் வந்து செட்டு வந்து நானும் அவரும் சரி நாங்கள் செட்டு வந்து வேறு மாதிரி செட்டுங்க. அதனால் நாங்களாம் சரக்கு வந்து நாங்கள் அடிக்க மாட்டோம், அவருமே வந்து அடிக்கிற கூட மாட்டோம் எங்களோட வந்தாருன்னா.
வெளியே அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு தான், வெளியே வந்து நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கலாம், அவங்களோட சேர்ந்தாவே ஜாலியாக பேசுவார். பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கம்முட்டு இருந்தாலும் பசங்க விட மாட்டாங்க. அப்போ அதை போய் சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக அடிச்சிடுவார். அப்புறம் அவ்வளோதான், அந்த ஒரு வாரத்துக்கு வந்து மறுபடியும் அதே இதாக தான் போகும். இப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் வந்து இப்போது 2-3 நாளாகவே அவர் குடிக்கல. நான் வந்து நீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. என்கிட்டயுமே சொல்லியிருக்கிறாரு, நான் குடிக்க மாட்டேங்க, மாதிரி கம்பெனிக்கு போகலான்ட்டுருக்கிறேன். நான் கம்பெனிக்கு போய் கம்பெனிக்கு போனால் தான், தனியாக இருந்தால் தானே எங்கேயும் வெளியே போகாமல் வீட்லேயே இருந்து தானே இந்த பிரச்சனை வருது. நான் தண்ணி அடிப்பேன், தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடித்தது கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வீட்டில் சண்டை போடுவேன். அப்புறம் வந்து பிரச்சனையாகும். நீ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சின்ன சின்ன மனஸ்தாபம் தான், வேறு எதுவுமே இல்லை. அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் வாட்டுக்கு அவர் இருப்பார், நான் வாட்டுக்கு நான் இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே போனோம் அப்படின்னா, இப்போது கடைக்கு சாப்பிட்ற போகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் பெங்களூர் போயிருப்போம், எங்கேயுமே ஜாலியாக சுற்றுவோம். எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் சரக்கு அடிக்கிற கூட மாட்டோம். ஏன்னா வந்து அப்படி நாங்கள் சொல்லி தான் கூட்டிகிட்டு போவோம், சரக்கு அடிக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். நாங்கள் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி அடிக்காதீங்க, ஏன்னா பையன் ஒய்ஃபு நல்ல ஃபேமிலி இருக்குது, எல்லாம் புரிஞ்சு நம்ம தாங்க நடந்துக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அவருமே வந்து சரின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லும் போது சரின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரக்கு ஒன்று தாங்க பிரச்சனை அவர் மேலே, வேறு எதுவுமே இல்லை. எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பிடிச்சது ஒன்று தான், எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார், இப்படி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப் வந்து எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லி தந்தார். யூடியூப்பில் வந்து இப்படி வீடியோ பண்ணுங்கள் நல்லா இதாகும் அப்படின்ட்டுலாம் வீடியோ வந்து அவர் தான் வந்து சொன்னது. புரியுதுங்களா? இல்லைன்னா வந்து யூடியூப் சேனல் பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். அவர் சொல்லி தான் வந்து இந்த மாதிரி கத்தலக்காரணமே அப்படி தான், அவர் சொல்லி தான் யூடியூப்பில் வந்தார். எனக்குமே அவர் தான், அவர் சொல்லி தான் நான் வந்தேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எனக்கு சங்கடமெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், அது வந்து அந்த ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும். அடுத்த நாள் அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், நானுமே கூப்பிட்டு பேசுவேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். என்ன சரக்கு அடித்தா வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னே தெரியாது. புரியுதுங்களா? அடுத்த நாள் ஐயோ இப்படி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். நாம்ளுமே கொஞ்சம் வருத்தப்படுவோம். அந்த ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நிரந்தரமாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காதுங்க. புரியுதுங்களா? அது ஒன்று தான் காரணமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அவருக்கு எனக்கு சண்டையெல்லாம் இல்லை.